ஹலோ, குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை காத்தால் பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ என்ன பேச போகிறோன்னா, நம்ம ஒரு ப்ரொஃபஷன் செலக்ட் பண்ணுறோன்னா அதில் நம்முடைய இன்வால்மெண்ட் ஃபுல்லாக இருக்கணும். எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும், இப்போ நம்ம டாக்டர் ப்ரொஃபஷனாக இருக்கிறோம். இப்போ டாக்டர்ஸ் ஃபுல் டெடிக்கேஷனோடு இருப்பாங்க. எந்த நேரத்துக்கு எழுப்பி கூப்பிட்டாலும் அவங்க எழுந்து ஸ்டெத்தை போட்டு போயிட்டே இருக்கணும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. நான் தூங்குறேன், எனக்கு ரெஸ்ட் வேணும், எனக்கு உடம்பு சரியில்லை, எதுவுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் ப்ரொஃபஷன். ஒரு பீடியாட்ரிஷனை எடுத்துக்கோங்க, குழந்தைங்க டாக்டர். இந்த குழந்தைங்க தவிக்கிறது துடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் ஆகிடுச்சின்னா நாங்கள் போய் கூப்பிடுவோம். நாங்கள் ஹவுஸ் சர்ஜனாக இருக்கும்போது, டாக்டர் சார், சீஃபை, பேஷண்ட்ஸ் ரொம்ப பேடாக இருக்கும், கொஞ்சம் வாங்க. அப்போ தான் படுத்திருப்பார். மூஞ்சில் ஒரு ரியாக்ஷன் இருக்காது. எழுந்து பார்த்து அதுக்கு தேவையானது கொடுத்துட்டு போவார். நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். இப்போ நாங்கள் பெரியவங்க ஆகிட்டப்புறம் எங்கள் கடமை நாங்கள் செய்கிறோம். இப்போ நாங்கள் டீச்சிங் சைடில் இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸை டீச்சிங்கில் வலுப்படுத்தி அவங்க என்னென்ன கற்றுக்கணுமோ, பின்னாடி எந்த மாதிரி டாக்டர் ஆகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி தரோம். நம்பர் 1, அவங்க டாக்டர் ப்ரொஃபஷன் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு டே காலேஜுக்கு வந்த உடனே அவங்களுக்கு ஒயிட் கோட் கொடுத்துட்டு, ஒயிட் கோட் செரிமனின்னு அழகாக நடக்கும் மெடிக்கல் காலேஜஸில். வெரி பியூட்டிஃபுல். அது ஒரு காது குத்துற திருவிழாவை விட அழகான திருவிழா. எல்லோரும் அம்மா அப்பா எல்லோரும் கூட உட்காந்து பசங்க கோட் வாங்கி போட்டுக்கிட்டு ஓத்து எடுப்பாங்க, சத்தியப்பிரமாணம். நான் இப்படி தான் இருப்பேன், நான் எந்த பேஷண்ட் எந்த நிலையில் வந்தாலும் நான் குணப்படுத்த பார்ப்பேன், யாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க தயங்க மாட்டேன், எந்த ஜாதி மதி பேதமெல்லாம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஃபுல்லாக பேஷண்ட்ஸுக்கு செய்கிறது தான் எனக்கு ஒரு அர்ப்பணிப்பு, அப்படியெல்லாம் சொல்லி வெரைட்டிஸ் ஆஃப் ஓத்து இருக்குது. அந்த ஓத்து எடுத்து தான் டாக்டர் ஆகிறோம். முதல் நாள் காலேஜுக்கு வரும்போதே நம்ம ஒரு சந்தோஷமாக வரும். நம்ம டாக்டர் ஆகிட்டோம். நம்ம கனவு, நம்ம அம்மா அப்பா கனவு, நம்ம பாட்டி தாத்தா கனவு. தாத்தா சொல்லியிருப்பேன், டே நீ டாக்டர் ஆகணுண்டா, நீ பேஷண்ட்ஸை நல்லா பார்க்கணுண்டா, உனக்காக எவ்வளோ பேர் காத்திருப்பாங்கடா, நீ ஒரு ஸ்டூலில் போய் உட்காந்தா கூட 10 பேர் வருவாங்கடா, நீ ஒரு அழகான சேரில் உட்காந்தா, பெரிய பதவியில் உட்காந்தா உனக்கு அவ்வளோ பேரும் புகழுண்டா. வேறு எந்த தொழிலுக்கும் இல்லாத ஒரு மதிப்பு, ஒரு ஹியூமன் வேல்யூ, ஒரு ரெஸ்பெக்டு. நீ எங்கே போனாலும் டாக்டராக வாங்க சார் உட்காருங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு பேங்க்குக்கு போனால் கூட நான் டாக்டர்னு சொன்னால் நிற்க வைக்க மாட்டாங்க. அப்போல்லாம் அப்படி தான். இப்போ எப்படியோ மாறிடுச்சு. அவங்க முதல்ல உங்களை யோசித்து நல்ல வழி நடத்துவாங்க. சீக்கிரம் எமர்ஜென்சி சார், எனக்கு பேஷண்ட் வெயிட்டிங் சார், நான் ஹாஸ்பிட்டலேருந்து வரேன்னா யாருனாலும் நம்மளை காக்க வைக்க மாட்டாங்க. நம்ம தொழிலுக்கு இருக்க மேன்மை, அழகு, அற்புதமான ஒரு வேல்யூஸ். அதை நான் சொல்கிறேன். இப்போது ஒரு பாட்டி தாத்தா இல்லை அம்மா அப்பா ஒரு சின்ன குழந்தை கதை சொல்லும்போதே சொல்லுவாங்க, டேய் நீ நல்லா படித்து ஒரு டாக்டர் ஆகணும்டா, ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நாட்டை காக்கணும்டா, ஒரு மிலிட்ரி, ஒரு ஏர்ஃபோர்ஸ், ஒரு நேவியில் சேர்ந்து அதில் நீ மக்களை காப்பாற்றணும்னு ஒரு அம்மா அப்பா கூட சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அவங்க அப்பா, அவங்க பாட்டா தாத்தா அப்படி வரும்போது, பாட்டான் பூட்டான் என்னென்னமோ ரிலேஷன்ஷிப் இருக்குது, வரும்போது அவங்க ரத்தத்திலேயே ஒரு நாட்டை காக்கணுன்ற வெறி, பேட்ரியாட்டிசம் வரும். அப்போ அவங்க நாட்டை காப்பாற்றுறதுக்காகவே படித்து எந்த தொழில் எடுத்தாலும் அதில் இப்போ டாக்டர்ஸ்னால் கூட மிலிட்ரி டாக்டர்ஸாக இருக்காங்க. என் கூட படித்தவங்கெல்லாம் மிலிட்ரியில் டாக்டர்ஸாக இருக்காங்க. அவங்க அந்த வார் பார்டரில் இருப்பாங்க. எப்போ ஒரு வாட்டி கெட் டுகெதருக்கு வருவாங்க. ஆனால் முகத்தில் ஃபுல் திருப்தி இருக்கும். நம்ம நாட்டில் உள்ள சந்தோஷமாக இல்லையேன்னு இல்லாமல் எல்லோரையும் காப்பாற்றுறோம். இது நம்ம தேர்ந்தெடுக்கிற தொழில். நம்ம தொழில் நம்ம கையில். நம்ம 10 விரல் தான் நம்மளுக்கு மூலத்தனம். வேறு யார் கூட வர போகிறாங்க? எங்கேயும் நம்ம தனியாக தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஒர்க் பண்ணுற இடத்துல சேலஞ்சஸ் வரும். அதை எதிர்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ், இல்லையா? நீங்கள் சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா யாரும் அசைக்க முடியாது. நீங்கள் பல பேருக்கு காப்பாற்றலாம், பதில் சொல்லலாம், மேன்மை அடையலாம், மேன்மேலும் உயரலாம். பாய்.